ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்ராஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டிராகன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிராகன் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 750 கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு முட்டை, கொஞ்சமாக உப்பு. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நம்ம சிக்கன் 30 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த பேட்ச் சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இதை ஒரு சாஸில் போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. ஒரு ஆனியனை இப்படி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். ஒரு கேப்சிகம் கூட இப்படி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இது லைட்டாக வதங்கிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். ஒரு 20லேருந்து 25 கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே ஆயிலில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாவை இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஹாட் பெப்பர் சாஸ் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா ரெட் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சாஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சாஸ் நல்லா திக்காயிடுச்சு. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கேஷ்யூ நட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம், அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரைட் ரைஸ் கூட, நூடுல்ஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சிக்கனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வித்ராஸ் குக் புக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.